ஏழாவது அத்தியாயத்திற்கு செல்வதற்கு முன் ஆறாவது அத்தியாயத்தினுடைய சாரத்தை முதலில் பார்ப்போம். இந்த ஆறாவது அத்தியாயத்தில் எந்தெந்த ஸ்லோகங்கள் என்னென்ன கருத்துக்களை பேசுகின்றது என்று பார்ப்பதற்கு முன் இங்கு பேசப்பட்ட கருத்துக்களை 6 தலைப்பின் கீழ் நாம் பிரித்து விடுகின்றோம். முதல் 32 ஸ்லோகங்களில் 4 கருத்துக்கள் திரும்ப திரும்ப வருகின்றது. அதற்கு பிறகு 2 கருத்துக்கள் பேசப்படுகின்றன. ஏற்கனவே பலமுறை நாம் இதை பார்த்ததுதான். முதல் 4 கருத்துக்கள் எவைகள் என்றால், பகிரங்க சாதனம் முதலாவது, இரண்டாவது அந்தரங்க சாதனம், மூன்றாவது தியான ஸ்வரூபம், நான்காவது தியான பலம். பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம், தியான ஸ்வரூபம், தியான பலம். இந்த 4 கருத்துக்கள் தான் மாறி மாறி முதல் 32 ஸ்லோகங்கள் வரை வருகின்றது. அதற்கு பிறகு வருகின்ற 2 கருத்துக்களில் 5வதானது தியானத்திற்கான தடையும் அதற்கான உபாயமும். தியானம் என்ற சாதனைக்கு வருகின்ற தடைகள், அதற்கான உபாயம். அர்ஜுனனுடைய கேள்வி, பகவானுடைய பதில். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண என்று விக்ஷேபம் என்பதை தடையாக, அதற்கு பகவான் உபாயத்தை பேசினார். அதற்கு பிறகு 6வது கடைசி டாபிக் யோக பிரஷ்டக, யோக பிரஷ்டனை பற்றிய கருத்து. முழு 6வது அத்தியாயத்தை இந்த 6 சொற்களில் அடங்குகின்றது. பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம், தியான சொரூபம், தியான பலம், தியானத்திற்கான தடைகளும் அதற்கான தடைகளை நீக்குவதற்கான உபாயங்கள், பிறகு யோக பிரஷ்டக. இதுதான் 6வது அத்தியாயம். இனி நாம் எந்தெந்த ஸ்லோகங்கள் எந்தெந்த கருத்துக்களை கூறுகின்றது என்பதை பார்ப்போம். சுருக்கமாக நாம் பார்த்த கருத்தை ஞாபகப்படுத்தி கொள்வோம். உண்மையில் சாரம் சொல்லக்கூடாது. காரணம் என்ன? நீங்களே சாரத்தை வகுக்க வேண்டும். 6வது அத்தியாயம் முடிந்தவுடன் எல்லாத்தையும் எழுதிட்டு வர சொல்லணும். நீங்கள் கேட்டதனுடைய சாரம் என்ன என்று சொன்னால், இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் எழுதி கொண்டு வந்திருப்பீர்கள். எழுதி கொண்டு வந்திருக்க சொன்னால் இது ஞாபகப்படுத்துவது தான். நம்ம என்ன பார்த்தோம் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். உங்களுடைய நோட்ஸை வரிசையாக பார்த்தா இப்போ சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இருக்கும். இனி ஸ்லோகத்தின்படி நாம் இப்பொழுது செல்கின்றோம். முதல் 6 ஸ்லோகங்கள் பகிரங்க சாதனம். முதல் 6, 1 - 6 வரை பகிரங்க சாதனம். இங்கு பகிரங்க சாதனமாக பகவான் எதை பேசினார், எப்படி ஆரம்பித்தார்? கர்மயோகத்தை பகிரங்க சாதனமாக சொன்னார். பகிரங்க சாதனம் என்றால் என்ன என்பது மறந்துவிடவில்லையே. பகிரங்க சாதனம் என்பது தியானம் வெற்றியடைய வேண்டுமென்றால் தியானம் செய்வதற்கு முன் மற்ற நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய சாதனைகள். ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தியானத்தை மேற்கொள்கின்றோம் என்றால் அந்த நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்க வேண்டும், தியானம் செய்வதற்கு முன் நம்முடைய முழு வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பது பகிரங்க சாதனை. கர்ம யோகத்தில் பகவான் ஆரம்பித்தார்.
பிறகு யோகாரூடக ஆருருக்ஷுகு என்ற சொற்கள், முக்கியமான சொற்கள் பயன்படுத்தப்பட்டது. ஆருருக்ஷுகு என்றால் ஞான யோகத்திற்கு வர விரும்புபவனுக்கு கர்மயோகமானது காரணமாக அமைகிறது. யோகாரூடக ஞான யோகத்துக்கு வந்தவன் கர்மயோகத்தை தியாகம் செய்ய வேண்டும். முன் செய்த சாதனைகளையெல்லாம் விட்டு சமத்தை, சமக என்ற சாதனையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்மயோகத்தை பகவான் கூறி, பிறகு இந்த கர்மயோகம் அதை முடித்தவுடன் விடப்பட வேண்டும் என்று பேசினார். அதற்கு பிறகு ஒரு சாதனையை பகவான் பேசினார். உத்தரேத் ஆத்மனாத்மானம், ஒருவன் அவனையே உயர்த்தி கொள்ள வேண்டும். நமக்கு வேறு ஏதாவது ஒன்றை அடைவதற்கு மற்றவர்களுடைய உபாயம் அதிகமாக தேவைப்படலாம். ஆனால் நிதித்தியாசனம் என்ற சாதனைக்கு வந்தவனுக்கு அதிக உதவி அவனிடமிருந்தே இருக்கின்றது. அதிக உதவி என்று சொல்லக்கூடாது, 100% அவனிடம்தான் இருக்கின்றது. சாஸ்திரம் படித்து அதன் பொருளை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் குருவினுடைய பங்கு, சாஸ்திரத்தினுடைய பங்கு இதெல்லாம் இருக்கின்றது. இவையெல்லாம் முடித்து வந்தவனுக்கு, நிதித்தியாசனம் என்ற சாதனைக்கு வந்தவனுக்கு வேறு யாருடைய உதவியும் தேவையில்லை. வேறு எவரிடமிருந்தும் அவனுக்கு பிரதிபந்தமும் இல்லை. அவனிடமிருந்துதான் அவனுக்கு தடைகள் வரலாம். அவனுடைய உதவி அவனுக்கு தேவை. ஆகவே உன்னை உயர்த்தி கொள்ள இப்பொழுது உன்னை தவிர யாரும் இல்லை. எந்த காலத்தில்? நிதித்தியாசன காலத்தில். பிறகு இது வேறு விதத்திலும், உன்னை தாழ்த்தி கொள்ள உன்னை தவிர யாரும் இல்லை. யாரும் இல்லாத இடத்துல தனிமையில் போய் உட்கார்ந்துட்டோம், டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. பிறகு ஒரு ஆள் இருக்காரே, நம்ம இருக்கிறோமே, அது போதும். அந்த ஒரு ஆள், யாருமே இல்லாத இடத்துக்கு போகவே முடியாது. காரணம் என்ன தெரியுமோ? போயிட்டு அங்கே ஒரு ஆள் இருந்துருவோமே, நாம் இருந்து விடுவோம். ஆகவே பகவான் கூறுகிறார், ஆத்மா ஏவ ஆத்மனக பந்துகு ஆத்மா ஏவ ஆத்மனக ரிபுகு என்று சுய முயற்சியை பகவான் முக்கியத்துவம் கொடுத்து பேசினார். இது பகிரங்க சாதனை. பிறகு 7லிருந்து 9வது ஸ்லோகம் வரை தியான பலனை பகவான் கூறினார். 7லிருந்து 9 வரை தியானத்தினுடைய பலன் பேசப்பட்டது. சீதோஷ்ண சுகதுக்கேஷு ததா மானாபமானயோகோ, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் எப்படி இருப்பான்? சமமாக இருப்பான். சமமான மனநிலையை தியானத்தினுடைய பலனாக அடைவான். சமத்துவத்தை அவன் அடைவான் என்றார். பிறகு விதவிதமான சூழ்நிலைகளை பகவான் கூறினார். விதவிதமான மனிதர்களிடம் அவன் சமத்துவத்தை அடைவான். முன்பு சமத்துவத்தை சாதனையாக பயன்படுத்துவான். பிறகு தியானத்தினுடைய பலன் சமநோக்கு என்பது அவனுக்கு பலனாக அமையும் என்று பேசினார். பிறகு 10லிருந்து 14 வரை அந்தரங்க சாதனையை பகவான் கூறினார். அந்தரங்க சாதனை என்றால் தியானம் செய்வதற்கு முன் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள். தியான என்ற சாதனைக்கு முன் என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் அந்தரங்க சாதனை. முதலில் தேசத்தை பற்றி கூறினார். எந்த இடத்தில் தியானம் செய்ய வேண்டும்? தனிமையான இடத்தில் தியானத்தை மேற்கொள்ள வேண்டும், தூய்மையான இடத்தில். பிறகு அதிக உயரம் அதிக தாழ்வாக இருக்கக்கூடாது என்ற கருத்தெல்லாம் சொன்னார். பிறகு எப்படிப்பட்டவனாக தியானம் செய்ய வேண்டும்? ஏகாக்கி, தனிமையில் தியானத்தில் அமர வேண்டும். அபரிக்கிரக, நம்மை சுற்றி பொருள்கள் இருக்கக்கூடாது. பிறகு ஆசனத்தை பற்றி பேசினார். எப்படிப்பட்ட ஆசனத்தை அமைக்க வேண்டும்? இதெல்லாம் நான் இங்கு கூறவில்லை, இதையெல்லாம் பேசினார் என்று ஞாபகப்படுத்துகின்றோம். இப்பொழுது
காலத்தை நாமாகவே பார்த்தோம். இங்கு பகவான் பேசவில்லை எந்த காலத்தில் என்று, அதை நாம் பார்த்தோம். பிறகு எப்படி அமர வேண்டும், நம்முடைய இருக்கை எப்படி இருக்க வேண்டும், இவைகளையெல்லாம் பற்றி பகவான் பேசினார். அதாவது தேசம், காலம், ஆசனம், பிறகு நம்முடைய பிராணன், இந்திரியங்கள், மனம், புத்தி, இவைகளையெல்லாம் எப்படி முறைப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் அந்தரங்க சாதனை. இனி அடுத்ததாக 15வது ஸ்லோகத்தில் மீண்டும் பகவான் தியானத்தினுடைய பலனை கூறினார். தியானத்தினுடைய பலன் என்ன? சாந்தி. சாந்தி தான் தியானத்தினுடைய பலன். மத் சம்ஸ்தாம், என்னிடத்தில் நிலை பெறுகின்ற அமைதியை அடைகிறார்கள் என்று கூறினார். அதற்கு பிறகு 16, 17 இந்த 2 ஸ்லோகத்தில் மீண்டும் பகிரங்க சாதனையை பகவான் பேசினார். இங்கு பேசிய பகிரங்க சாதனை ஆகாரம், நித்ரா, செயல்கள் இவைகளிடத்தில் சமமாக இருக்க வேண்டும். அதிக ஆகாரம், அதிக உறக்கம், அதிகமான செயல்கள் அல்லது இவைகளெல்லாம் குறைவாக இருந்தாலும் தியானம் கைகூடாது. எதிலும் சமமாக இருக்க வேண்டும். நமக்கு தெரிஞ்சது தான், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது தான் பகவான் பேசினார். எல்லாத்திலையும் அளவாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை முழுவதும் அளவாக இருந்தால்தான் தியானம் என்ற சாதனையே செய்ய முடியும். அதற்கு பிறகுதான் அதனுடைய பலனை அடைவது என்பதெல்லாம். பிறகு 18, 19 இந்த 2 ஸ்லோகத்தில் தியானத்தினுடைய சொரூபத்தை சொன்னார். எது தியானத்தினுடைய சொரூபம், தியானத்தினுடைய தன்மை என்ன என்று சொன்னார். இங்கு பேசப்படுகின்ற தியானம் நிதித்தியாசனம் என்று பார்த்தோம். நிதித்தியாசனம் என்றால் தியானத்திற்குரிய விஷயம் நிர்குண பிரம்ம, பரம்பொருள் அல்லது ஆத்ம தத்துவம். அதை பகவான் இங்கு பேசினார். ஆத்மாவிடத்தில் சிரவணத்தில் கேட்ட விஷயத்தில் மனதை வைக்க வேண்டும். ஒரு உதாரணம் கூறினார். எப்படி வேகமாக காற்று இல்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபமானது அமைதியாக இருக்கின்றதோ அதுபோல் மனமானது இருக்கும் என்றெல்லாம் பேசினார். பிறகு 20லிருந்து 23 வரை மீண்டும் தியானத்தினுடைய பலனை பகவான் பேசினார். இங்கு ஜீவன் முக்திக்கு 7 லட்சணம் கொடுத்தார். 7 இலக்கணங்கள் பகவான் ஜீவன் முக்திக்கு கொடுத்தார். இவைகள்தான் ஜீவன் முக்தனுடைய லட்சணம், அல்லது இதுதான் ஜீவன் முக்தி, இதுதான் தியானத்தினுடைய பலன் என்று சொன்னார். அந்த 7 என்னென்ன என்றால், முதல் சித்த உபரமக, மனதானது வெளியிருந்து நம்மிடம் மகிழ்வுடன் அல்லது கஷ்டமில்லாமல் இருக்கும். அது முதல் பலன். இப்போ மனதை நம்மிடம் வைப்பது கடினமாக இருக்கிறது. தியானத்தினுடைய பலன் வெளி விஷயத்திலிருந்து நம்மிடம் நம்மிடத்தில் இருப்பது. பிறகு இரண்டாவதாக ஆத்மாவை அறிவதனால் ஏற்பட்ட ஆத்மாவிடம் இருக்கின்ற திருப்தி, ஆத்ம தர்ஷனஜன்ய ஆத்ம திருப்தின்னு பார்த்தோம். ஆத்மாவை அறிவதனால் ஏற்பட்ட ஆத்மாவிடம், ஆத்மாவிடம் என்றால் நம்மிடம் இருக்கின்ற திருப்தி, ஒரு நிறைவு. பிறகு மூன்றாவதாக ஆத்யந்திகம் சுகம், மேலான சுகம். அது இந்திரியத்தினால் வந்ததல்ல. சுகம் ஆத்யந்திகம் புத்தி கிராஹ்யம் அதீந்திரியம் என்றார். இந்திரியத்தினால் தோன்றியதல்ல, மேலான சுகம் என்றார். பிறகு நான்காவதாக தத்துவ நிஷ்டா, அந்த ஞானத்தில் நிலை பெறுதல். எவ்வளவு போகங்கள் வந்தாலும் மனம் சஞ்சலத்தை அடையாத நிலை. எவ்வளவு சுகத்தை கொடுக்கின்ற சூழ்நிலைகள் வந்தாலும் மனம் விக்ஷேபத்தை அடையாத நிலை. ஆறாவதாக நிரதிசய லாபக என்று பார்த்தோம்.
நிரதிசய லாபக என்றால் எதை அடைந்து அதற்கு மேல் மனமானது இதை அடைய வேண்டும் என்று நினைக்காதோ அதை அடைதல். பிறகு ஆறாவதாக மீண்டும் தத்துவ நிஷ்டா. எப்பொழுது எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும், துயரமான சூழ்நிலைகள் வந்தாலும் மனம் சஞ்சலத்தை அடையாத நிலை. இது துக்கத்தில். இதற்கு முன் எவ்வளவு போக வஸ்துக்கள் வந்தாலும் அதில் சஞ்சலத்தை அடையாதது. இங்கு எவ்வளவு துக்கம் வந்தாலும் மனம் சஞ்சலத்தை அடையாத நிலை. பிறகு இறுதியாக துயரத்திலிருந்து பிரித்து கொள்ளுதல்தான் இந்த யோகம் என்று பகவான் கூறினார். துக்க சம்யோக வியோக, துயரத்திலிருந்து நம்மை பிரித்து கொள்வதுதான் ஜீவன் முக்தி என்று கூறினார். இவைகளையெல்லாம் நாம் அங்கு விளக்கமாக பார்த்தோம். பிறகு மீண்டும் 24 26 வரை தியான ஸ்வரூபம். 24 26 வரை தியானத்தினுடைய சொரூபத்தை கூறினார். இங்கு தியானம் என்பது 2 படியாக இந்த இடத்தில் பார்த்தோம். ஒன்று அனாத்ம விருத்தியை நம்மிடம் கொண்டு வருதல், அனாத்மாவிலிருந்து எடுத்தல். இரண்டாவது ஆத்மாவிடம் விருத்தியை வைத்தல். இப்போ அனாத்ம விருத்தியை நீக்குதல், ஆத்ம விருத்தியை வைத்தல் என்று 2 படியாக பார்த்தோம். அனாத்ம விருத்தி டு ஆத்ம விருத்திகி தியானம், அதுதான் நிதித்தியாசனம் என்று பார்த்தோம். இப்போ அனாத்ம விருத்தி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை நீக்கி ஆத்மாவிடம் வைக்க வேண்டும் என்று பார்த்தோம். பிறகு 27 32வது ஸ்லோகம் வரை மீண்டும் தியானத்தினுடைய பலனை பகவான் கூறினார். அது சர்வாத்ம பாவக என்று பார்த்தோம். சர்வாத்ம பாவக என்றால் என்ன? தன்னை எல்லா ஜீவராசிகளிடத்திலும், எல்லா ஜீவராசிகளை தன்னிடத்திலும் பார்த்தல் என்ற கருத்தெல்லாம் பார்க்கப்பட்டது. அப்பொழுதுதான் கடைசியாக பகவான் என்ன சொன்னார்? மற்ற ஜீவராசிகளினுடைய அனாத்மாவை எப்படி பார்ப்பான் என்றால், தன்னுடைய உடலை எப்படி நடத்துவானோ அப்படி நடத்துவான் என்று சொன்னார். இது எப்பொழுது? ஞானம் தன்னிடத்தில் இருக்கும் பொழுது. இதை கேட்டவுடன் தான் அர்ஜுனனுடைய மனதில் சஞ்சலம் ஏற்பட்டது. நீங்கள் கூறுவது சரியாக இருக்கின்றது, எனக்கு புரிகின்றது. ஆனால் சஞ்சலமான மனதினால் இந்த அறிவானது நிற்கும் என்று எனக்கு தெரியவில்லை என்ற கேள்வி அடுத்தது. இந்த 32 இந்த 4 தலைப்புகள் முடிவடைகிறது. பிறகு 33 36 வரை அர்ஜுனனுடைய கேள்வியும் பகவானுடைய பதிலும். மனம் சஞ்சலத்தை அடைகின்றது, விக்ஷேபமாக இருக்கின்றது என்பது கேள்வி. பகவானுடைய பதில், அசம்சயம் மகாபாகோ, நான் அப்படித்தான் மனதை படைத்துள்ளேன். உன்னுடைய மனதை மட்டும் நான் அப்படி படைக்கவில்லை, மனதினுடைய சுபாவம் அது. அப்படி என்றால் மாற்ற முடியாதா? முயற்சியால் மாற்றலாம். என்ன முயற்சி தேவை? 2 சாதனை சொன்னார். ஞாபகம் இருக்கோ? என்ன 2 சாதனை? அபியாசேன வைராகியேன, வைராகியத்தாலும் அபியாசத்தினாலும் மனதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். பிறகு கடைசி டாபிக் 37 47 வரை யோக பிரஷ்டக. யோக பிரஷ்டனை பற்றி சென்ற வகுப்பில் தான் பேசி முடித்தோம். யோக பிரஷ்டன் என்பவன் ஞான மார்க்கத்திற்கு வந்தவன், ஆனால் அதில் வெற்றி அடையாதவன். அவனுடைய நிலை என்ன என்றால் பகவான் கூறினார், இந்த மார்க்கத்துக்கு வந்ததனாலேயே அவனுக்கு புண்ணியம் இருக்கின்றது. அந்த புண்ணியத்தினால் இறந்ததற்கு பிறகு நல்ல லோகத்திற்கு செல்வான். பிறகு மீண்டும் மனித சரீரம் அவனுக்கு கிடைக்கும். அந்த மனித சரீரத்துடன் இதற்கு முன் செய்த சாதனையினுடைய பலனுடன் அவன் துவங்குவான். பகவான் கிஃப்டாக கொடுத்துருவார். இதற்கு முன்னாடி எவ்வளவு முயற்சி பண்ணி பக்குவத்தடைந்தானோ அந்த பக்குவத்துடன் அவனை கொடுத்து விடுவார். பிறகு என்ன செய்ய வேண்டும்? அவன் அதை வைத்து கொண்டு அவன் முயற்சி செய்ய வேண்டும். அவன் ஏன் யோக பிரஷ்டனை மாறினான்?
சென்ற பிறவியில் முயற்சியில் ஏதோ ஒரு தடை, எங்கோ ஒரு இடத்தில் வீழ்ந்து விட்டான், மீண்டும் விழாமல் அவன் தொடர வேண்டும். அதனால தான் ஒன்று சொல்வார்கள், நாம் எப்படி பிறந்துள்ளோம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட், பரிசு. ஹவ் வி ஆர் பார்ன், நாம் எப்படி பிறந்துள்ளோங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட். நாம் எப்படி மாறுகின்றோம் என்பது நாம் கடவுளுக்கு கொடுக்கின்ற கிஃப்ட். வாட் வி பிகம்ங்கிறது கடவுளுக்கு நாம் கொடுக்கின்ற கிஃப்ட். பகவான் நமக்கு என்ன காணிக்கை கொடுத்துருக்கார்? உடல், புத்தி இதெல்லாம் கொடுத்துருக்கார். நம்ம என்ன காணிக்கை கொடுக்குறோம்னா எப்படி நாம் மாறி நிற்கின்றோம் அது நம்முடைய கையில் இருக்கின்றது. அங்கு புருஷார்த்தம் இருக்கின்றது. இப்போ யோக பிரஷ்டனுக்கு பகவான் அவன் செய்த சாதனையினுடைய பலனை கொடுத்து ஃபீல்டை கொடுத்துருவார். மீண்டும் மனித ஜென்மத்தை அவன் படிப்படியாக முன்னேறி மோட்சத்தை அடைகின்றான் என்று சொன்னார். பிறகு கடைசி 2 ஸ்லோகங்களில் நிதித்தியாசனத்தினுடைய பெருமையுடன் பகவான் இந்த அத்தியாயத்தை முடித்தார். இனி நாம் அடுத்த அத்தியாயத்திற்கு செல்லலாம். 7வது அத்தியாயத்திற்கு செல்கின்றோம். இந்த அத்தியாயத்துக்கு செல்வதற்கு முன் சில முகவுரையுடன் செல்ல வேண்டும். முழு பகவத்கீதையை நாம் 3 பகுதிகளாக பிரிக்கின்றோம். 18 அத்தியாயங்கள் கொண்ட பகவத்கீதையை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கின்றோம். இப்போ 3 பகுதிகளாக பிரித்தால் எவ்வளவு அத்தியாயங்கள் வரும்? கால்குலேட்டர் வேணுமோ? என்ன இந்த காலம் அப்படி இருக்குது. 18 3ஆல் வகுக்கணும்னு சொன்னால் அந்த காலத்தில் வாய்ப்பாடெல்லாம் படித்து வச்சுருந்தோம். இப்போ 6 அத்தியாயமாக பிரிக்கின்றோம். முதல் 6 அத்தியாயம் ஒரு பகுதி. 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரை இனியொரு பகுதி. 13லிருந்து 18 வரை இனியொரு பகுதி. இந்த 6ஐ ஷட்கம் என்று சொல்லப்படுகிறது. ஷட்கம் என்றால் 6, 6னுடைய கூட்டம். இப்போ முழு பகவத்கீதையை எப்படி பிரிக்கின்றோம்? ஷட்கத்ரயம். ஷட்கத்ரயம் என்றால் 6 6ஆக 3ஆக பிரிக்கப்படுகிறது. இதெல்லாம் சம்பிரதாயத்தில் வந்தவர்களுடைய செயல். பகவான் கீதையை சொல்லும்போது மனசுல எல்லாம் இப்படி வச்சு சொன்னாரா என்னங்கிறது கேள்வி அல்ல. பின்னாடி வந்தவர்கள் முழு கீதையை படித்து ஆராய்ச்சி செய்து அதில் பேசப்பட்டுள்ள விஷயங்களின் அடிப்படையில் இவ்விதம் பிரித்திருக்கிறார்கள். இப்போ முதல் 6 அத்தியாயம் முதல் ஷட்கமாகின்றது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? முதல் ஷட்கத்தை முடித்துள்ளோம். அடுத்த ஷட்கத்துக்கு அடுத்த 6 அத்தியாயம், அதில் 7வது அத்தியாயத்திற்கு இப்பொழுது நாம் செல்கின்றோம். எதன் அடிப்படையில் இவ்விதம் பிரித்தார்கள் என்றால், முதல் 6 அத்தியாயத்தில் முக்கியமாக பேசப்பட்டு வந்த கருத்துக்கள், பிறகு அடுத்த 6 அத்தியாயத்தில் பேசப்பட்டு வருகின்ற கருத்துக்கள், பிறகு கடைசி 6 அத்தியாயத்தில் பேசப்படுகின்ற கருத்துக்களில் மாறுபாடு இருக்கின்றது. அவைகள் என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம். 3 கருத்துக்கள் முதல் 6 அத்தியாயத்தில் பிரதானமாக பேசப்பட்டது. முதல் கருத்து ஜீவஸ்வரூபம். ஜீவாத்மாவினுடைய சொரூபம் இதுவரை நாம் பார்த்த அத்தியாயங்களில் பிரதானமான டாபிக், மெயின் டாபிக், ஜீவாத்மாவினுடைய சொரூபம். பிறகு 2வதாக இதுவரை நாம் பார்த்ததில் பேசப்பட்ட கருத்து கர்மயோக. கர்மயோகம் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள். 3வதாக பேசப்பட்டது பிரயத்தனம், செல்ஃப் எஃபர்ட், முயற்சி. தனி முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இந்த 3 கருத்துக்கள் தான் முக்கியமாக இதுவரை பார்த்த அத்தியாயத்தில் அமைந்தது.
ஜீவஸ்வரூபம், ஜீவாத்மாவை பற்றிய விசாரம். பிறகு சாதனை என்று வந்தால் கர்மயோகம். மூன்றாவது அத்தியாயத்துக்கு தான் கர்மயோகம்னு பெயர் கொடுத்திருந்தாலும் இரண்டாவது அத்தியாயத்தில் பகவான் பேசினார், மூன்றில் முழுமையாக பேசினார், நான்கில் ஐந்தில். பிறகு ஆறாவது அத்தியாய ஆரம்பமே கர்மயோகத்தை ஆரம்பித்தார். இப்படி கர்மயோகமானது இதுவரை பேசப்பட்டது. பிறகு சுய முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இனி 7லிருந்து 12 வரை என்ன பேசப்படுகிறது என்று பார்ப்போம். இதே 3 டாபிக் என்ன என்று பார்த்தால், முதலில் ஈஸ்வர ஸ்வரூபம், இறைவனை பற்றிய விசாரம், ஈஸ்வர விசாரம், ஈஸ்வர ஸ்வரூபம். இரண்டாவதாக பக்தி யோக, பக்தியை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மூன்றாவதாக ஈஸ்வர அனுக்கிரகம், இறைவனுடைய அருள். இப்போ முதல் 6 அத்தியாயத்தில் என்ன பேசப்பட்டதுன்னு இப்போ ஒப்பிட்டு பார்த்தால், ஜீவஸ்வரூபம் பேசப்பட்டது, இங்கு ஈஸ்வர ஸ்வரூபம் பேசப்படுகின்றது. ஜீவனை பற்றிய விசாரம் பிரதானமாக இருந்தது. இனிமேல் ஈஸ்வரனை பற்றிய விசாரம் பிரதானமாக அமையப் போகிறது. முதல் 6 அத்தியாயங்களில் கர்ம யோகமானது பிரதானமாக பேசப்பட்டது. இனிமேல் பக்தி என்ற சாதனையை பகவான் பேசப் போகின்றார். முதலில் தனி மனிதனுடைய முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இனி பகவான் பேசப் போகின்றார், நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னுடைய அனுகிரகம் இல்லைன்னா சுண்டு வரலையும் கூட அசைக்க முடியாதுன்னு சொல்ல போகிற. உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னுடைய அனுகிரகம்தான்னு சொல்ல போகிற. அப்போ நமக்கு குழப்பம் வரும். இதுக்கு முன்னாடி பகவான் எல்லாம் நீ தான் பண்ணணும்னு சொன்னார், இப்போ நான் இல்லாமல் உன்னால் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரேன்னு சொல்லி அதையெல்லாம் பார்ப்போம். இனி கடைசி 6 அத்தியாயத்தில் இந்த 3 கருத்துக்கள் என்ன என்று பார்ப்போம். கடைசி 6 என்றால் 13லிருந்து 18 வரை என்னென்ன கருத்துக்கள் வரப்போகின்றது என்பதையும் பார்ப்போம். முதல் கருத்து என்ன பார்த்தோம்? ஜீவஸ்வரூபம், ஈஸ்வர ஸ்வரூபம். இனி கடைசி 6 அத்தியாயத்தில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், ஜீவ ஈஸ்வர சம்பந்தம். 13வது அத்தியாயத்திலேயே ஆரம்பிச்சிருவார் பகவான். ஜீவ ஈஸ்வரனுக்குள்ள சம்பந்தம், ஐக்கியம்ங்கிறத சொல்ல போறார். பிறகு யோகமாக, சாதனையாக என்ன பேசினார்? முதல் 6 அத்தியாயத்தில் கர்மயோக, பக்தி யோகன்னு பேசினார். இனி கடைசி 6 அத்தியாயத்தில் ஞான யோக, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், ஞான யோகம். பிறகு பிரயத்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசினார். பக்திக்கு, ஈஸ்வரனுடைய அனுகிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்தது பேசினார். அந்த ஸ்தானத்தில் கடைசியாக வருவது பண்புகள், வேல்யூஸ், நல்ல நல்ல பண்புகளை பேச போகின்றார். 13வது அத்தியாயத்தில் ஆரம்பிச்சிட்டார்னா தெய்வீ சம்பத், ஞானம் என்ற பெயரில் என்னென்ன வேல்யூஸ், பண்புகள் நமக்கு இருக்க வேண்டுமோ அதை சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னா சத்குணாகா, சத்குணங்களை பேச போகின்றார். அசத்குணங்களையும் பேச போகிறார். எதற்குன்னு சொன்னால் விடுவதற்காக. ஆசுரி சம்பத்துனா என்ன அதையும் பேச போகிறார். தெய்வீக சம்பத் என்ன அதையும் பேச போகிறார். இப்போ 9 டாபிக் இப்போ நம்ம பார்த்துருக்கின்றோம். அந்த முழு பிக்சர் தான் பகவத்கீதை. இப்போ ஜீவஸ்வரூபம், ஈஸ்வரஸ்வரூபம், ஐக்கியம், கர்மயோக, பக்தி யோக, ஞான யோக, பிரயத்தனம், ஈஸ்வர அனுகிரகம், சத்குணாகா. இதுதான் முழு பகவத்கீதை. இதில் கடைசி இதை பற்றி 12வது அத்தியாயத்தை முடித்து 13வது அத்தியாயத்திற்கு போகும் பொழுது நாம் ஐக்கியம்னா என்ன உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். பார்க்க போகிறதையும் சுருக்கமாக பார்த்துவிட்டு நாம் ஸ்லோகத்திற்குள் செல்லலாம்.
இப்போ முதல் 6 அத்தியாயத்தில் முதலில் வந்த கருத்து ஜீவஸ்வரூபம் என்று பார்த்தோம். இதை பற்றி என்ன பகவான் பேசினார், ஜீவஸ்வரூபத்தை பற்றி என்ன நிர்ணயம் செய்தார் என்பதை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். 2வது அத்தியாயத்தில் ஒவ்வொரு ஜீவாத்மாவையும், ஜீவாத்மாவை என்றால் நம்மைத்தான், 2 கூறுகளாக பகவான் பிரித்தார். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் 2 சொரூபமாக பிரித்தார். இப்போ நம்மையே எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு பகவான் விசாரம் பண்ணுனா 2ஆக பிரிச்சுருவார். அது என்ன 2? ஒன்று ஆத்மஸ்வரூபம், இனி ஒன்று அனாத்மஸ்வரூபம். இப்போ ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் ஆத்ம அனாத்மாக்களினுடைய சேர்க்கை. ஆத்மா அனாத்மா இந்த ரெண்டும் சேர்ந்தா யாருன்னா நம்ம எல்லாம். சரி, ஆத்மாவினுடைய லட்சணம் என்ன, சொரூபம் என்ன, அனாத்மாவினுடைய சொரூபம் என்ன என்றால், முதலில் அனாத்மாவை எடுத்துக்கொண்டால் அனாத்மாவினுடைய சொரூபத்தை 3 ஷரீரமாக பிரிக்கப்படுகிறது. நாம் அனுபவிக்கின்ற ஸ்தூல சரீரம், பிறகு நம்முடைய மனம், சூக்ஷ்ம சரீரம், இதற்கு காரணமாக இருக்கின்ற ஒரு காரண சரீரம். இவ்விதம் காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், இந்த 3 சேர்ந்து நாம் அனாத்மா என்று சொல்கின்றோம். இவைகளெல்லாம் ஜடஸ்வரூபமானது, அனித்தியமானது, மித்யாவானது இவைகள். பிறகு இவைகளுக்கெல்லாம் ஒரு இருப்பை கொடுத்து செயல்படுத்துகின்ற ஒரு தத்துவம் ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபத்தில்தான் உபதேசத்தை ஆரம்பித்தார். அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவங்கிறதுலிருந்து நத்வேவாகம் ஜாதுநாசம் அவிநாசி து தத்வித்தி, அது அழிவதில்லை, கர்த்தா அல்ல, போக்தா அல்ல, விகாரத்தை அடைவதில்லை, ஏகமாக இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லி ஆத்மாவினுடைய சொரூபத்தை நிச்சயம் செய்தார். செய்து எப்படி அர்ஜுனனுக்கு சொன்னார், நீ பீஷ்மர் துரோணர் இவர்களுடைய ஆத்மா அழிஞ்சிருன்னு நினைச்சு துயரப்படுகிறாயா, அல்லது இவைகள் அனாத்மா அழியும்னு நினைத்து துயரப்படுகிறாயா என்றால், அவர்களுடைய ஆத்மா அழியாது, துயரப்பட வேண்டாம். அனாத்மாவை குறித்து துயரப்பட்டு பிரயோஜனம் இல்லை, நீ துயரப்பட்டாலும் படாட்டியும் அது அழியத்தான் போகின்றது. அபரிகாரியார்த்தே, தவிர்க்க முடியாத விஷயத்தில் உனக்கு ஏற்றுக்கொள்கின்ற மனநிலைதான் வேண்டும் என்றெல்லாம் பேசினார். அது மட்டுமல்ல, ஜீவஸ்வரூபத்தை நிச்சயம் செய்து இந்த ஜீவஸ்வரூபம்தான் பரபிரம்ம என்பதை பகவான் பிறகு ஐக்கியப்படுத்த போகின்றார். இங்கேயே மறைமுகமாக ஐக்கியப்படுத்தி விட்டார். இந்த ஒரே ஜீவன்தான் எல்லா சரீரத்துக்குள் இருக்குன்னு சொன்னால் அது ஒரு விதத்தில் ஐக்கியம்தான். இவ்விதம் ஜீவாத்மாவினுடைய சொரூபம் பேசப்பட்டு, இந்த ஷரீரத்துடன் கூடியிருப்பவன் ஒரு ஜீவாத்மா. பிறகு உண்மையில் விசாரம் செய்து பார்த்தால் ஷரீரத்துக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற ஆத்ம தத்துவம்தான் அவனுடைய நிஜஸ்வரூபம் என்றெல்லாம் பேசினார். இனி அடுத்த தலைப்புக்கு வருகின்றோம், கர்ம யோகம். இவ்விதம் பகவான் ஜீவாத்மாவினுடைய தத்துவத்தை பேசியதற்கு பிறகு என்ன செய்தார், இந்த தத்துவம் மனதில் சென்று புரிய வேண்டும் என்றால் அவ்வளவு சுலபம் அல்ல. நான் ஆத்மான்னு ஒன்று இல்லை, நம்ம பார்க்கிறவே இல்லை, அனுபவிக்கவே இல்லாதது போல் தெரிகிறது. பகவான் என்ன சொல்கிறார், அதுதான் இருக்குது நித்தியம்ங்கிறார். நம்ம எதை பார்த்துட்டு அனுபவிச்சுட்ருக்கோம், நம்முடைய உடல் மனசு, அதை என்ன சொல்கிறார், அது இல்லை, அது மித்தியான்னு சொல்கிறார். இந்த உலக இருக்கிறது போல தெரியுது, அதை இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இல்லாத ஒரு பிரம்மத்தை இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். அது என்னைக்கு இருக்கிறது போல புரிந்து கொள்ளணும், மிக மிக கடினம். ஆகவே என்ன செய்தார் பகவான், உன்னுடைய மனதில் தூய்மை ஏற்பட்டால்தான் இந்த தத்துவம் கிரகிக்கப்பட முடியும். இந்த கிரகிக்கப்படணும்னு சொன்னால் மன தூய்மை தேவை. சரி, மனது எப்படி தூய்மைப்படுத்தப்படும், அதற்காக கர்மயோகத்தை அறிமுகப்படுத்தினார். இப்போ கர்மயோகங்கிற சாதனையினால் உன்னுடைய மனம் தூய்மை அடைய வேண்டும். தூய்மை அடைதல்னா என்ன, நம்ம மனதில் விவேக சக்தின்னு ஒன்று இருக்குது, பிரித்து பார்க்குற சக்தி இருக்குது.
இது உண்மை இது பொய்ன்னு பிரித்து பார்க்குற சக்தி இருக்குது, அது மழுங்கி இருக்கின்றது அசுத்தத்தினால். ஆகவே பகவான் கர்மயோகத்தினால் தூய்மைப்படுத்தினால் விவேக சக்தி வளரும், பிறகு வைராகியம் கிடைக்கும், முமுட்சுத்துவம் கிடைக்கும், இந்த ஞானத்தை உன்னால் கிரகிக்க முடியும் என்று கர்மயோகத்தை பேசினார். அது மட்டுமல்ல, முதல் 6 அத்தியாயங்களில் ஜீவாத்மா சம்பந்தமான கருத்துக்களே அதிகமாக பேசப்பட்டது. குறிப்பாக சந்நியாசத்தை பற்றி பேசினார், வாழ்க்கை முறையை பற்றி பேசினார், லோகேஸ்மின் துவிதா நிஷ்டா என்று. பிறகு அவதாரம் என்ற ஒரு கருத்து தான் ஈஸ்வரனோடு சம்பந்தப்பட்டது, மீதி அனைத்தும் ஜீவ சம்பந்தப்பட்ட கருத்தையே பேசினார். ஞானியினுடைய லட்சணம் என்ன, ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணம் என்ன, இதெல்லாம் ஜீவாத்மாவை பற்றி குறித்த கருத்துக்களே. பிறகு 4வது அத்தியாயத்தில் விதவிதமான யஜ்ஞங்கள் மூலமாக சாதனைகளை பற்றி பேசினார். இவ்விதம் இதுவரை நாம் கீதையில் என்ன அதிகமாக வந்தது என்றால், ஜீவனுடைய விசாரத்தை தொடர்ந்து ஜீவாத்ம சம்பந்தமான சாதனைகள் கருத்துக்கள் வந்தது. அதே கருத்துக்களினுடைய அடிப்படையில் பிரயத்தனமும் வந்தது. உத்தரேத் ஆத்மனாத்மானம், நம்முடைய முயற்சி தான் முக்கியம் என்றெல்லாம் பேசி வந்தார். இப்போ இதுவரை நம்ம பார்த்த கருத்துக்கள் ஜீவாத்மஸ்வரூபம், கர்மயோக, பிறகு பிரயத்தனம். அது மட்டுமல்ல, முழுமையாக இந்த 6 அத்தியாயத்தை பார்த்தால் ஜீவாத்ம சம்பந்தமான கருத்துக்களே அதிகமாக பேசப்பட்டது. இனி நாம் 7லிருந்து 12 வரை என்ன பார்க்க போகின்றோம்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் பார்த்த கதை, இனிமேல் பார்க்க போகின்ற கதை என்ன, இனிமேல் பார்க்க போகின்றோம். இந்த 7வது அத்தியாயத்தில் ஆரம்பத்திலேயே பார்த்தால் டாபிக்லேயே ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்கு. ஜீவஸ்வரூபத்தை ஆராய்ச்சி செய்து வந்த பகவான் தானே அறிமுகப்படுத்துகின்றார், நான் ஈஸ்வர தத்துவத்தை உனக்கு சொல்ல போகின்றேன், ஈஸ்வரன்னா யார் என்றெல்லாம் உனக்கு சொல்ல போகின்றேன் சொல்லி, இனி ஜீவாத்மாவை பற்றி அதிகமாக பார்க்க மாட்டோம், ஈஸ்வரனுடைய தத்துவத்தை பார்க்க போகின்றோம். எப்படி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பகவான் அறிமுகப்படுத்த போகிறார், இந்த உலகத்துக்கு காரணமாக இருப்பவர் ஈஸ்வரன். காரணம்னு சொன்னால் எப்படிப்பட்ட காரணமாக இருப்பவர் என்றெல்லாம் பேச போகின்றார். இப்போ ஈஸ்வரனுடைய தத்துவம் வரப்போகின்றது. அடுத்ததாக ஈஸ்வரன் வந்ததற்கு பிறகு அடுத்த டாபிக் பக்தி என்ற சாதனையை பேச போகிறார். இதுவும் ரொம்ப முக்கியமான சொல், குழப்பமான சொல். தியானம்ங்கிறது எப்படி சமுதாயத்துக்குள்ளே குழம்பி இருக்கோ, அதே போல் பக்திங்கிற சொல் நமக்கு ரொம்ப வேகான சொல். அதை நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம். பகவான் பக்தர்களை விதவிதமாக பிரிக்கப் போகிறார். பக்தி என்றால் என்ன, பக்தியினுடைய அவசியம், இவைகளை எல்லாம் பேச போகிறார். அதற்கு பிறகு என்ன செய்ய போகிறார், ஈஸ்வரனை அறிமுகப்படுத்திட்டு ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தை கொடுத்துட்டு பக்திங்கிற சாதனையை சொல்லிட்டு பிறகு என்ன சொல்ல போகிறார், என்னுடைய அனுகிரகத்தினால் தான் அனைத்தும் நடைபெறும் என்று ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை சொல்ல போகிறார். இந்த 3 டாபிக்கும் 7வது அத்தியாயத்திலேயே வரப்போகிறது. பிறகு அடுத்த அத்தியாயங்களில் மாறி மாறி வரப்போகின்றது. பிறகு கடைசி அத்தியாயத்தில் வருகின்ற கருத்துக்களை நாம் 12வது அத்தியாயத்தை முடித்ததற்கு பிறகு பார்ப்போம். இப்பொழுது நாம் இந்த முகவுரையுடன் முதல் ஸ்லோகத்திற்கு செல்லலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச மய்யாசக்தமனாः பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தச்ருணு.
முதல் 3 ஸ்லோகத்தில் பகவான் அறிமுகப்படுத்துகின்றார். டாபிக் இன்ட்ரோடக்ஷன். பகவானே நான் என்ன சொல்ல போகின்றேன் என்று அறிமுகப்படுத்துகின்றார். இனிமேல் என்ன கருத்து வர இருக்கின்றது என்பதை அறிமுகப்படுத்துகின்றார். ஏன் இதை செய்கிறார் என்றால் புதிய கருத்தை ஆரம்பிக்கின்றார். ஈஸ்வரன் என்ற தத்துவத்தையும் பக்தி என்ற சாதனையையும் பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். ஆகவே பகவானே அறிமுகப்படுத்துகின்றார், நான் என்ன செய்ய போகின்றேன். என்ன செய்ய போகின்றேன்னா, நான் உனக்கு என்ன உபதேசம் இதற்கு பிறகு தொடரப் போகின்றேன் என்ற அறிமுகம். இந்த அறிமுகத்தில் முதலில் பகவான் ஈஸ்வர ஞானத்தை பேசப் போகின்றேன் என்று முதலில் அறிமுகப்படுத்துகின்றார். இந்த 3 ஸ்லோகத்தில் என்ன கருத்து வர இருக்கிறதுன்னு முதல்ல பார்க்கின்றோம். ஈஸ்வர ஞானம் இன்ட்ரோடக்ஷன், இறைவனை பற்றிய அறிவை கொடுக்க போகிறேன் என்று அறிமுகப்படுத்துகிறார். பிறகு என்ன செய்ய இருக்கின்றார், இறைவனை பற்றிய அறிவை அடைய வேண்டும் என்றால் பக்தி என்ற சாதனை தேவை என்று அறிமுகப்படுத்துகிறார். பக்தி என்ற ஒரு சாதனை போதாது, இறைவனிடம் சரணடைய வேண்டும் என்ற 2வது சாதனையையும் அறிமுகப்படுத்துகின்றார். இப்போ ஈஸ்வரனை பற்றிய அறிவை நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். அந்த அறிவை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உனக்கு பக்தி என்ற சாதனையும் இறைவனிடம் சரணடைதல் என்ற சாதனையும் தேவை. அதை அறிமுகப்படுத்துகிறார். இதெல்லாம் இந்த ஒரே முதல் ஸ்லோகத்திலேயே வருகிறது. பிறகு அடுத்ததாக ஈஸ்வர ஞானத்தினுடைய சொரூபத்தை சொல்லப் போகிறார். எப்படிப்பட்டது இந்த ஈஸ்வர ஞானம் என்று சொல்லப் போகிறார். பிறகு இந்த ஞானத்தினுடைய மகிமையை பேசப் போகிறார். இதெல்லாம் இந்த 3 ஸ்லோகங்களில் பகவான் செய்கின்ற கருத்து. எப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார்னு சொன்னால், பகவான் அறிமுகப்படுத்துகிறார்னு பார்த்தோம். எதை அறிமுகப்படுத்துகிறார்? ஈஸ்வர ஞானம், அதை நான் சொல்லப் போகிறேன் அறிமுகப்படுத்துகிறார். அதற்கு சாதனையாக பக்தி, அதற்கும் சாதனையாக சரணாகதி. பிறகு இந்த ஞானத்தினுடைய சொரூபம் என்ன, இதனுடைய மகிமை என்ன, இவைகளையெல்லாம் பகவான் பேசப் போகிறார். இதெல்லாம் எது? இந்த 3 ஸ்லோகங்களில் பேசப் போகிறார். இனி நாம் முதல் ஸ்லோகத்திற்கு வருகின்றோம். இந்த முதல் ஸ்லோகத்தில் முதல் வரியில் 3 விதமான தகுதியை பகவான் பேசுகிறார். 3 விதமான தகுதியை உடையவர்கள்தான் ஈஸ்வரனை பற்றிய அறிவை புரிந்து கொள்ள முடியும் என்று, இப்படிப்பட்டவனாக நீ என்னை பற்றி தெரிந்து கொள் என்று அறிமுகப்படுத்துகிறார். இப்போ முதல் வரியில் 3 சாதனைகள் வருகின்றது. பிறகு 2வது வரியில் சொல்ல போகிறார், இப்படிப்பட்டவனாக இந்த பண்புகளை உடையவனாக என்னை நீ எப்படி முழுமையாக தெரிந்து கொள்வாயோ அப்படி உனக்கு சொல்லப் போகிறேன் என்று சொல்வார். அந்த 3இல் முதலாவது பக்திகி. 2வது என்ன என்று பிறகு பார்ப்போம். இப்போ முதலாவது சாதனை, முதல் சொல்லை இப்பொழுது எடுத்துக்கொள்கின்றோம். மையாசக்த மனா பார்த்த. பார்த்தன ஹே அர்ஜுன, மயி என்னிடத்தில், ஆசக்த மனாகா. ஆசக்தக என்றால் பக்தி அல்லது அன்பு அல்லது பற்று. மனாகா மனதை உடையவனாக. இப்படி சொல்றார். இப்படிப்பட்டவனாக நீ இருந்து என்னுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல போகின்றார். இப்போ மயி ஆசக்த மனாகா முதல் குவாலிஃபிகேஷன், பக்தியை இங்கு பேசுகிறார். என்னிடத்தில், மயி என்றால் என்னிடத்தில், ஆசக்தக பற்று அல்லது பக்தி அல்லது அன்பு வைத்த, மனாகா மனதை உடையவனாக. பிறகு அடுத்த 2 சொற்களும் இப்படிப்பட்டவனாக நீ இருந்து என்னை பற்றிய தத்துவத்தை
நீ தெரிந்து கொள்ள வேண்டும்னு இரண்டாவது வரியில சொல்ல போகிறார். மயி ஆசக்த மனாகா, அதற்கு இப்பொழுது பொருள் பார்க்கலாம். முதலிலேயே பகவான் பக்தியில் ஆரம்பிக்கின்றார். என்னிடத்தில் மனதை வைத்தவனாக அல்லது பற்று உடையவனாக இருந்து என்னை பற்றிய அறிவை நீ அடைய வேண்டும். நீ எப்படி புரிந்து கொள்வாயோ அப்படி சொல்லப் போகிறேன் என்று சொல்கிறார். இந்த பக்தியை பற்றி நாம் அதிகமாக பார்க்க போகின்றோம். இருந்தாலும் சுருக்கமாக இங்கு ஒரு சில கருத்துக்களை பார்க்கலாம். பக்தி என்பது ஈஸ்வரன் மீது நாம் வைக்கின்ற அன்புதான். நம்முடைய அன்புக்கு விஷயமாக ஈஸ்வரன் இருந்தால் அதற்கு பெயர் பக்தி. எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு, ஒரு விருப்பம், நாடுதல் என்பது இருக்கின்றது. அந்த அன்புக்கு பொருளாக இறைவன் இருந்தால் அந்த அன்புக்குத்தான் பக்தி என்று பெயர். அதுக்கு பொருளாக வேற யாராவது இருந்தால், லோக்கலில் இருக்கிற ஆளுக இருந்தால் என்ன சொல்லிடுவோம்? பாசம், பற்று என்று சொல்லிவிடுவோம். பாசத்தில் நடந்தால் என்ன ஆகும்? வழுக்கி விடுவோம். பக்தியில் நடந்தால் மேல் போவோம். இப்போ பகவான் மீது வைக்கின்ற அன்பு பக்தி. இப்போ இங்கே என்ன பகவான் சொல்கிறார்? எப்படி ஆரம்பிக்கின்றார்? உன்னுடைய அன்புக்கு நான் விஷயமாக ஆனால்தான் உன்னுடைய அறிவுக்கு நான் விஷயமாவேன் என்று ஆரம்பிக்கின்றார். முதல்ல உன்னுடைய மனதில் இருக்கின்ற அன்புக்கு நான் பாத்திரமாகணும். என்ன, நீ வேற எத்தனையோ பொருளை அன்பு செலுத்திட்டு இருந்தேன்னு சொன்னால் என்னை ரொம்ப ஒரு கார்னரில் வச்சுருக்கேன். எல்லாத்து வீடுலேயும் பகவான் எங்கே இருப்பார்? ஸ்டெப் ஏறும்போது யூஸ்லெஸ் இடம்னு இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பகவானுக்குன்னு வச்சுருவோம். பகவானுக்குன்னு ஒரு இடம் வைக்கிறது இல்லை. அப்படி நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற அன்புக்கு நான் பாத்திரமாக வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய அறிவுக்கு நான் விஷயமாவேன் என்று ஆரம்பிக்கின்றார். இப்போ மையா சக்த மனா பார்த்த, என்னிடத்தில் நீ பக்தி செய்தவனாக. இங்கே பக்திங்கிறது கமிட்மெண்ட், முமுக்ஷுத்துவம், என் மீது அன்பு செலுத்தியவனாக. இதில் என்னன்னு சொன்னால், நாம் எந்த இடத்துல அன்பை வச்சிருக்கிறோமோ அந்த இடத்தை நோக்கித்தான் செல்வோம். அதற்காகத்தான் நம்முடைய செயல்கள் அமையும். இந்த பக்திங்கிறது மனதில் இருப்பது, ஞானம்ங்கிறது அறிவில் இருப்பது. மனோமய கோஷத்தில் பகவான் நிறைஞ்சார்தான் விஞ்ஞானமய கோஷத்தில் பகவான் சேருவார். அப்படி ஆரம்பிக்கின்றார். உன்னுடைய மனம் முழுவதும் என் மீது இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த பகவானை அறிந்து கொள்கின்றதில் நாம் முயற்சி செய்வோம். ஆகவே பக்தியில் ஆரம்பிக்கின்றார். பக்தி அவ்வளவு சாதாரண விஷயமல்ல. அல்லது நான்லாம் வேதாந்தத்துக்கு வந்துட்டேன், எனக்கு பக்தி எல்லாம் வேண்டான்னு நினைக்கக்கூடாது. பக்தி தான் ஆதாரம், பக்தி தான் தேவை. பக்தியிலிருந்து தான் நாம் ஞானத்துக்கு வர முடியும். ஆகவே பக்தியில் ஆரம்பிக்கின்றார். மையா சக்த மனா பார்த்த, என் மீது அன்பு செலுத்திய அல்லது பற்று வைத்த மனதை உடையவனாக. இனி அடுத்தது என்ன? யோகம் யுஞ்சன். யோகம் யுஞ்சன் என்றால் ஞான யோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவனாக. ஞான யோகம் குர்வன். யுஞ்சன் என்றால் செய்து கொண்டு, இங்கு யோகம் என்றால் ஞான யோகம். ஞான யோகத்திலும் ஈடுபட்டு கொண்டிருப்பவனாக, என் மீது மனதை வைத்தவனாக, ஞான யோகத்திலும் ஈடுபட்டு கொண்டிருப்பவனாக என்பது இரண்டாவது சாதனை. இனி ஒன்றை சொல்ல போகிறார். இப்படிப்பட்டவனாக நீ என்னை எப்படி புரிந்து கொள்வாயோ அப்படி நான் உனக்கு என்னை உபதேசிக்கின்றேன், என்னுடைய தத்துவத்தை சொல்கிறேன்னு ரெண்டாவது வரியில் சொல்ல போகிறார். அப்போ இரண்டாவது சாதனை என்ன? பக்தியை தொடர்ந்து ஞான யோகம். பக்திய ஞான யோகம் தொடரும். ஒருவர் பக்தி பண்ணிட்டு ஞான யோகம் தொடரவில்லைன்னு சொன்னால் அவருடைய பக்தி ஆரம்ப நிலையில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒருவருக்கு ஞான யோகம் விட்டதுன்னு சொன்னால் அவருடைய பக்தியினுடைய பலன். இனி ஞான யோகம் என்றால் என்ன என்றால்,
இங்கு ஞான யோகம் என்றால் ஈஸ்வரனை பற்றிய அறிவை அடையும் சாதனையை செய்தல். ஞான யோகம்னா ஞானார்த்தம் சாதனம், ஞானத்துக்காக செய்யப்படுகின்ற சாதனம், அதான் ஞான யோகம். முதல்ல உனக்கு என்ன இருக்கணும்? உன்னுடைய மனதில் பக்தி இருக்க வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற அன்புக்கு நான் விஷயமாக வேண்டும். பகவான் நம்மைய பார்த்து கெஞ்சறார், நீ எதையோ நேசிச்சுட்டு இருக்க, கொஞ்சம் என்ன நேசியப்பா அப்படின்னு கேட்குறார். என் மீது அன்பு செலுத்து அப்படின்னு கேட்குறார். அப்படி செலுத்தினதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? என்னை தெரிந்து கொள்கின்ற சாதனையிலும் ஈடுபட்டவனாக. இப்போ ரொம்ப பேர் பக்தியில் இருப்பார்கள், பூஜை செய்வார்கள், கோயிலுக்கு போவார்கள், எல்லாம் பண்ணுவார்கள். ஆனால் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயம் வந்தால் அவர்களுக்கு அது அலர்ஜி ஆயிடும். எதையும் படிக்க மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள், ஆனால் பக்தி செலுத்தி கொண்டு இருப்பார்கள். அது போதாது, என்னை பற்றிய அறிவை அடைகின்ற சாதனையில் ஈடுபட வேண்டும். அது என்ன சாதனை? பகவானுடைய அறிவை அடைவது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதுதான் பகவானுடைய தத்துவத்தை கேட்டல், சிரவணம், மனனம், இவைகளெல்லாம் தான் ஞான யோகம். ரொம்ப பேர்த்துக்கு தத்துவத்தை கேட்கறதுக்கு பக்குவம் வராது. அது எப்படி ஆரம்பமாகும்னா, ராமாயண மகாபாரத கதையில் தான் ஆரம்பமாகும். கதை கேட்குறதுக்கு ரொம்ப பேர் ரெடி. கீத கிளாஸுக்கு வரும்போதே கதை சொல்லுவாங்கன்ட்டு தான் வருவார்கள். ஆரம்பத்தில் இன்னும் கதையை விட்டுட்டு எதோ சொல்கிறார்களேன்னு கொஞ்ச நாள் தோணும். அப்புறம் விருப்பம் இருப்பவர்கள் தங்கி விடுவார்கள், சரி இதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி. விருப்பம் இல்லாதவர்கள் சரி வேறு ஏதாவது கோயிலுக்கு போய் கதா காலக்ஷேபத்தை கேட்போன்னு சென்று விடுவார்கள். அப்படி குறைவு. ஏன்னா ஒரு கோயிலில் நான் வகுப்பு எடுத்துகிட்ருக்கேன், அது பார்த்தோம்னா அந்த சனீஸ்வரனை சுற்றி ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போயிடுவார்கள். இது ஒரு சனீஸ்வரன் கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னா விருப்பமே வராது. அங்கே ஏதோ கொஞ்சம் பேர் உட்காந்து கேட்டுட்ருப்பார்கள், மீதி பேருக்கு அந்த கோயிலுக்கு அது ஒரு ஓப்பன் பிளேஸு, கோயிலுக்கு வருவார்கள், பகவானை வணங்கிட்டு ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போய்விடுவார்கள். காரணம் என்னென்னா இவர்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்கார்கள், நான் பக்தன், நான் கடவுளை கும்பிட வர்றேன், இவர்கள் ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்கார்கள்னு போய் விடுவார்கள். அப்போ பகவான் சொல்கிறார், என் மீது அன்பு செலுத்தணும், அது ரைட், அதோட என்னை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற சாதனையில் ஈடுபட வேண்டும். இந்த கேட்குறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் அல்ல. தெரிஞ்சோ தெரியாமையோ பெரிய விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். அது பிறகாவது தெரியும் நமக்கு. ஏன்னா 1 மணி நேரம் உட்கார்ந்து வேதாந்தம் கேட்கணும்னு சொன்னால் நம்மளாம் யோக பிரஷ்டனாக இருந்திருப்போம்னு அர்த்தம். இங்கேயோ விட்டுருப்போம், இங்கே கொஞ்சம் ஆரம்பிக்கிறோம். அவ்வளோ சுலபம் அல்ல. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் விருப்பம் இல்லாதவர்களை கொண்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பாருங்கள், பாம்பு மாதிரி நெளிந்து கொண்டே இருப்பார்கள். முடியாது, அவ்வளவு கடினம். அப்படி கேட்டல்ங்கிற சாதனை அவ்வளவு சுலபம் அல்ல. அதை தான் பகவான் சொல்கிறார், யோகம் யுஞ்சன். நீ அடுத்தது எப்படிப்பட்ட மனதை அடைய வேண்டும்? வெறும் உன்னுடைய எமோஷன் மட்டும், உன்னுடைய அன்பு மட்டும் எங்கிட்ட இருந்தால் போதாது. ஏன்னா சில பேர் கோயிலில் போய் தீபார்த்தனை காரும்போது அப்படியே அழுவார்கள், பக்தி செலுத்துவார்கள். இதெல்லாம் தவறு கிடையாது, இதெல்லாம் இருக்கணும் தான். அதோடு நின்று கொண்டிருந்தால் என்னை புரிந்து கொள்ள முடியாது. அந்த பக்திக்கு அடுத்த சாதனையான நான் யார், நீ யாரை குறித்து அழுதுட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே. பகவான் உன்னை போய் கண்ணீர் விட்டு அழுகிறோம், எப்படிப்பட்ட பகவானை குறித்து இப்படி பக்தி செலுத்துகிறோங்கிற அறிவு வேண்டும். அதை சொல்கின்றார், யோகம் யுஞ்சன், ஞான யோகத்தில் ஈடுபட்டவனாக. இது 2வது சாதனை. இனி 3வது என்ன? மத் ஆஸ்ரயக. மத் ஆஸ்ரயக என்றால் என்னை சரணடைந்தவனாக. ஆஸ்ரயக என்றால் சரணம், மத் என்றால் என்னிடத்தில் சரணடைந்தவனாக இருந்து கொண்டு. இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. பகவானை சரணடைதல் என்றால் என்ன என்பது. இப்போ மத் ஆஸ்ரயக என்றால் என்னை சரணடைந்தவனாக. இதனுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போ முதல் வரியில் பகவான் என் மீது பக்தி செலுத்தியவனாக, என்னை அறிந்து கொள்கின்ற சாதனையில் ஈடுபட்டவனாக, என்னை சரணடைந்தவனாக இருந்து கொண்டு என்று சொல்லி, பிறகு 2வது வரியில் சொல்ல போகிறார், இப்படிப்பட்டவனாக
என்னை எப்படி முழுமையாக புரிந்து கொள்வாயோ அப்படி நான் உனக்கு உபதேசம் செய்யப் போகின்றேன் என்று 2வது வரியில் கூறுகின்றார். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.